தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை. புனித குபர்டினோவின் புனித யோசேப்பை நோக்கி மன்றாடுவோம். ஓ குபர்டினோவின் புனித யோசேப்பே, உங்கள் அறிவுசார் குறைபாடுகளை கடவுளின் கைகளில் ஒப்படைத்தீர்கள். அவ்வாறு செய்வதன் மூலம் நீங்கள் உங்கள் தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று அனைத்து சிரமங்களையும் மீறி ஒரு குருவானவராக மாற முடிந்தது. தேர்வுகளில் போராடும் அனைவருக்காகவும் இன்று நாங்கள் உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். கடவுளால் எதுவும் இயலாதது ஒன்றுமில்லை என்ற அறிவுடன் அவர்கள் தங்களால் இயன்றதை முயற்சி செய்து மீதமுள்ளவற்றை கடவுளின் கைகளில் ஒப்படைக்கட்டும். ஓ தாழ்மையான புனித யோசேப் ஆஃப் குபர்டினோ, படிப்பு மற்றும் தேர்வுகளின் சிரமங்களையும் கவலைகளையும் சமாளிப்பதில் நீங்கள் கடவுளால் எங்களுக்கு அருளப்பட்டுள்ளீர்கள். கடவுளின் ஞானத்தை தேடுவதில் என் மனமும் நினைவாற்றலும் பலப்படுத்தப்பட பரிசுத்த ஆவியிடம் எனக்காக பரிந்து பேசுங்கள். எனது மிகச்சிறந்த வேலையை கடவுளுக்கு வழங்கவும் அறிவிலும் பணிவிலும் வளரவும் எனக்கு உதவுங்கள். வாழ்க்கையில் நான் கற்றுக்கொள்ள முயற்சிக்கும் அனைத்தும் கடவுளுக்கு சேவை செய்வதற்காகவே வழங்கப்படும் என்று உறுதியளித்து வழியாக இறைவனிடத்தில் எங்கள் மன்றாட்டுக்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆமேன். இன்றைய நற்செய்தி லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 47வது இறைவார்த்தை. ஆகவே நான் உமக்கு சொல்லுகிறேன், இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார். குறைவாக மன்னிப்பு பெறுவோர் குறைவாக அன்பு செலுத்துவோர் ஆவர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: குபர்டினோவின் புனித யோசேப்பு கன்வென்சுவல் பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்தார். அவர் படிப்பில் மிகவும் சிரமப்பட்டார். மக்கள் பெரும்பாலும் அவரை முட்டாள், அறிவிலி என்று நினைத்தார்கள். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடியது என்னவென்றால், அவர் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடங்களில் ஒரு சிறு பகுதியை கற்றுக்கொள்வதுதான். பின்னர் அவர் அறிந்த பகுதியை பற்றி அவரிடம் கேட்கப்படும்படி ஜெபம் செய்வதுதான். அவர் தனது தேர்வில் அற்புதமாக தேர்ச்சி பெற்று ஒரு புனித குருவாக மாற முடிந்தது. அவர் அடிக்கடி பிரார்த்தனையில் ஆழ்ந்திருக்கும் போது தரையிலிருந்து மேலே எழும்பியதால் இவர் பறக்கும் துறவி என்றும் அழைக்கப்படுகிறார். மக்கள் அவரை ஒரு காட்சியைப் போல பார்க்க வருவதால் அவரது பறக்கும் திறன் அவருக்கு ஒரு சிரமமாக இருந்தது. அவரது பறக்கும் திறன் அவருக்கு பணிவையும் கீழ்ப்படிதலையும் கற்றுக் கொடுத்தது. அவரது ஈர்ப்பு எதிர்ப்பு நடவடிக்கைகள் காரணமாக அவர் விசாரிக்கப்பட்டு பின்னர் தனிமையில் வைக்கப்பட்டார். பல நாட்கள் சங்கிலிகளால் கட்டப்பட்ட நிலையில் இருந்தால் பிசாசினுடைய செயல்பாடுகளாக இவை இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் பல ஆய்வுகள் இவருடைய உடலின் மீது நடத்தப்பட்டன. ஆனாலும் அவர் மனம் தளராமல் கடவுளிடத்திலும் அன்னை மரியாளிடத்திலும் மிகுந்த அன்பும் ஆதரவும் கொண்டிருந்தார். கடுமையான தவ முயற்சிகளாலும் தன்னுடைய எளிமையின் வாழ்வாலும் பரவச நிலையில் பரலோக மகிமையை இந்த உலகத்தில் வாழ்ந்தபோதே பெற்றுக்கொண்டார். இளமையின் வறுமை, பெற்றோரின் புறக்கணிப்பு, மந்த புத்தி, மறதி, தவறாக புரிந்து கொள்ளப்படுதல், விமர்சனம் செய்தல், இதுபோன்ற பல்வேறு வாழ்வியல் சூழல்கள் புனித யோசேப்பின் குபர்டினோவின் புனித வாழ்வை எப்போதும் பாதிக்கவில்லை. கடவுளுடைய அன்புக்காக, அன்னை மரியாளின் மேல் கொண்ட வாசத்திற்காக தன்னை முழுவதும் அர்ப்பணித்து மிகவும் எளிமையான காரியங்களில் பெரிய இறையர்களை கண்டு வியந்த ஆச்சரியமூட்டும் புனிதராக நமக்கு முன்பாக வாழ்ந்து சென்றிருக்கிறார். அவர் 60 வயதில் இறந்தார். அவரது மரணத்திற்கு பிறகு அவரது கல்லறையில் அற்புதங்கள் பதிவாகின. 100 ஆண்டுகளுக்கு பிறகு அவருக்கு புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது. அவர் தேர்வு எழுதும் மாணவர்கள், மனநல குறைபாடுகள் உள்ளவர்கள், விமான பயணிகள், விண்வெளி வீரர்கள், விமானிகள் ஆகியோரின் பாதுகாவலராக நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் அன்பற்ற, கைவிடப்பட்ட அல்லது புறக்கணிக்கப்பட்ட மந்த புத்தி உள்ள குழந்தைகள், பெரியவர்கள் மற்றும் முதியவர்களால் இவரிடம் பரிந்துரை செய்து தங்களுடைய ஜெபத்தை கேட்கப்பட்டுள்ளார்கள். ஆகவே இன்றைய நாளிலே காலாண்டு தேர்வு எழுதி கொண்டிருக்கும் மாணவ மாணவியர்களை ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பித்து புனித குபர்டினோவின் யோசேப்பினுடைய பரிந்துரையால் ஆண்டவருடைய அன்பும் இரக்கமும் இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்க மனமோந்து நாம் ஜெபிப்போமாக. ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். ஆண்டவர் தாம் தேர்ந்து கொண்டோர் மீது அருளும் இரக்கமும் காட்டுகின்றார். தம் தூயவர்களை சந்தித்து மீட்கின்றார். சாலமோனின் ஞானநூல் புத்தகம் 4:15. எங்களை தேர்ந்து கொண்டு எங்களுக்கு அருளும் மீட்பும் வழங்கும் ஆண்டவரே, உம்முடைய திருவடிக்கு வந்து நிற்கும் எங்களை கண்ணோக்கி பாரும். ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போரின் உறைவிடங்களில் அவரது ஆசீர் என்றும் தங்கும் என்று கற்றுக் கொடுத்த இறையாவியே,
இன்று கடவுளுக்கு அஞ்சி நடந்து அவரது ஆசிரை பெற்றுக்கொள்ள அருள் தாரும். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும், நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும், விண்ணினின்று நீதி கீழ்நோக்கும். நல்லதையே ஆண்டவர் அருள்வார், நல்விளைவை நம் நாடு நல்கும் என்று வாக்குறுதி தந்த தெய்வமே, இன்று எங்களுக்கு கிடைக்கப் போகும் அனைத்து நன்மையான ஈவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காலாண்டு தேர்வு எழுதி கொண்டிருக்கும் எம் அன்பு பிள்ளைகளுக்காக உம்மிடத்தில் சிறப்பாக மன்றாடுகிறோம். கவனச்சிதறல் இல்லாமல் படிக்கவும், கற்றுக் கொடுக்கப்பட்டதை நினைவு கூறவும், பயமும் பதற்றமும் இல்லாமல் தேர்வினை சந்திக்கவும், நல்ல மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறவும் இன்று தூய ஆவியானவரின் உதவியை நாடுகின்றோம். எம் பிள்ளைகளுக்கு நல்ல உடல் சுகத்தையும், நோய்கள், ஆபத்துக்கள், விபத்துக்கள், சோதனைகள், வீட்டு பிரச்சனைகள் எதுவும் அவருடைய மனதை பாதிக்காதபடி, உடலை கெடுக்காதபடி அவர்களை பாதுகாத்தருளும். படித்தவற்றை மட்டுமே தேர்வில் கேட்கப்பட வேண்டும் என்று தாழ்ச்சியோடு தன்னுடைய உழைப்பு, படிப்பு யாவற்றையும் உமது அருளுக்கு ஒப்புக் கொடுத்த, சிறந்த மதிப்பெண் பெற்று வாழ்வில் வெற்றியடைந்த புனித குபர்டினோவை போல எமது பிள்ளைகளும் இன்று கற்றறிந்த அனைத்தையும் உமது அருளுக்கு ஒப்புக் கொடுத்து தேர்வில் வெற்றியடைய நாங்கள் நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுக்கிறோம். வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் உம்மை நினைத்து பரவசமடைந்து விண்ணக மகிமையில் பங்கு பெற்ற இன்றைய புனிதரைப் போல வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்வையும் உம்முடைய ஆசீர் எங்களை வழிநடத்துவதை உணர்ந்து நன்றி உள்ளவர்களாகவும், உம்முடைய வியத்தகு காரியங்களுக்கு சாட்சிகளாகவும் விளங்க எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக இவற்றையெல்லாம் உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள தந்தையே, ஆமென். குபர்டினோவின் புனித யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நல்ல படிப்புகளின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த ஆவியே, எங்களுக்கு அருள்வழி தாரும். ஆமென். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.